ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு சண்டே தான். அதாவது வந்து ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பாத்ரூம் கட்டியிருந்தோம். இப்போ தான் கட்டியிருக்கோம். அந்த பாத்ரூம்க்கு பூச்சிக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. அதனால் சரி சுண்ணாம்பு அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் சுண்ணாம்பு அடிச்சிட்டு இருந்தார். அதுக்கடுத்து சுண்ணாம்பு அடித்து முடித்ததுக்கப்புறம் மீன் எடுக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம். வண்டி வேறு அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருந்ததுனால சரி என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு மீன் எடுத்துகிட்டு அப்படியே ரிப்பேர் பண்ண கொடுத்துருந்தோம். அவருன்ட்டு ஒன்றும் இல்லை சரியாயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு நாங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மீனெல்லாம் கழுவிட்டு குழம்புக்கு தனியாக பொரிக்க தனியாக எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அடுத்து இன்றைக்கி ஃபுல் சமையல் பாவா தான் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. ஏன்னா அவர் மீன் பொரித்து மீன் குழம்பு வச்சா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லாவே சாப்பிடுவேன். அதனால் அவர் தான் மீன் செஞ்சால் செய்வார். அதே மாதிரி பிரியாணியும் பாவா சூப்பராக செய்வார். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அடுத்து சரி ஃபஸ்ட்டு மீன் பொரிக்கிறதுக்கு நம்ம மசாலா தடவி வச்சிடலாம். அதுக்கடுத்து குழம்புக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். குழம்பு ஆனதும் உடனே கையோடு மீனையும் பொரிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அடுத்து தம்பியை பால் கொடுத்து தூங்க வச்சு அத்தை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வாங்கிட்டாங்க. அதுக்கடுத்து நானும் பாவாவும் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு மசாலா தடவி வச்சாச்சு. அடுத்து வெங்காயம் தக்காளி எல்லாம் நான் கட் பண்ணி கொடுத்தேன். பேசிக்கிட்டே கட் பண்ணோம் ஜாலியாக. இந்த சண்டே ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அதுக்கடுத்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி கொடுக்க பாவா ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு அதுக்கடுத்து மசாலாவுக்கு அரைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்து வெங்காயத்தெல்லாம் வதக்கி தக்காளியெல்லாம் வதக்கிட்டு பாவா அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்கடுத்து குழம்புக்கு வதக்குறதுக்காக நான் மறுபடியும் உட்காந்து வெங்காயம் தக்காளி எடுத்து பூண்டெல்லாம் நான் கட் பண்ணி இது பண்ணிகிட்ருந்தேன். அதுக்குள்ளேயே தம்பி எந்திரிச்சிட்டாரு. எந்திரிச்சதுக்கப்புறம் எங்கள் அத்தை கொஞ்ச நேரம் வச்சு சமாளிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதுக்கடுத்து சரி குழம்புக்கு புளியை கரைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் உட்காந்து புளியை கரைச்சிட்டு இருந்தேன். நான் ஏன் இப்படி ஃபேஸ் காட்டுறேன்னு எனக்கே தெரியலன்னா பார்த்துக்கோங்களேன். அது என்னன்னு தெரியல, புளி ஒரு மாதிரி நார் நாராக இருந்துச்சு. அதுக்கடுத்து கொட்டையும் அதிகமாக இருந்துச்சு. அதுதான் சொல்லிகிட்டே இருந்தேன், கொட்டை இதில் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி நாரும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நானும் சொல்லிகிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து பாவா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு அடுத்து மசாலா போட்டு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இது 2 கொதி நல்லா மசாலா வாசமெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இந்த உப்பு போடுறதுல தான் எங்களுக்கு பிரச்சனையே வரும். அதுக்கடுத்து அதையும் அவர் தலையிலே கட்டிட்டேன். எனக்கு தெரியாது பாவா நீ போடு அப்படின்னா. அவர் இல்லை நீ போடு கரெக்டாக இருக்குன்னு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு 2 பேர்த்துக்கு வேணாம்னு சொல்லிட்டு பொதுவாக ஒரு 2 ஸ்பூன் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி போட்டோம். அதுக்கடுத்து கொதி வந்ததுக்கப்புறம் மீனை போட்டுட்டோம். தம்பி அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டான். ரொம்பவே அழுக ஸ்டார்ட் பண்ணிட்டான். இதுக்கு மேலே விட்டால் கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டு நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மீனும் குழம்புல நல்லா வெந்துருச்சு. அதுக்கடுத்து குழம்பு இறக்கி வச்சுட்டு மீன் பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதுக்குள்ளே தம்பி ஃபீட் பண்ண சொல்லி இது பண்ணான்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அடுத்து மீன் குழம்போட சாப்பாடு திருப்தியாக சாப்பிட்டு அவனை குளிப்பாட்டி அத்தைக்கிட்ட கொடுத்துட்டு நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். மந்திரிச்சிட்டு கயிறு வாங்கிட்டு தம்பி கட்டினோம். பாய்.